ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா தான் ஜீவனோடு இருந்தப்போ நம்மளோட நல்வாழ்வுக்காக நாம் பின்பற்றக்கூடிய எளிய விஷயங்களை 10 கட்டளைகளாக சொல்லியிருந்தார். அதை பின்பற்றுவதற்கு காசு பணம் தேவையில்லை, மனசு இருந்தால் போகிறோம். பெரியவாளோட அந்த 10 கட்டளைகளை வரிசையாக பார்க்கலாம். காத்தால எழுந்த உடனே 2 நிமிஷமாவது கடவுளை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணணும். அன்றைய தினம் நல்ல தினமாக இருக்க கடவுளை வேண்டிக்கணும். அடுத்து புண்ணிய நதிகள், கோமாதா, சிரஞ்சீவிகள், சப்த கன்னியர்கள் முதலியவர்களை குறைஞ்சபட்சம் 1 நிமிஷமாவது மனசில் நினச்சிக்கணும். வாரத்தில் 1 நாளாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் கடவுளை வழிபாடு பண்ணணும். உன் பக்கத்தில் வாழ்பவர்களையும் மற்றவர்களையும் நேசிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ ஆகாரம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடணும். தினமும் உன்னோட சக்திக்கு ஏற்றபடி எதையாவது தர்மம் பண்ணணும். நெத்தியில் தவறாமல் திலகம் வச்சுக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாளில் நீ செஞ்ச நல்லது கெட்டதுகளை எண்ணி பார்க்கணும். ஆண்டவன் நாமத்தை 108 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். இதுதான் அந்த 10 கட்டளைகள். இதில் எதை நம்மளால் பின்பற்ற முடியாது? இதில் எதை பின்பற்றுவதற்கு இன்னொருத்தர் தயவை நாம் எதிர்பார்க்கணும்? ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் இதுன்னா இது போருமா? இந்த 10 செஞ்சபடி எதை வேண்டுமானாலும் செஞ்சுட்டு வாழலாமா அப்படின்னு எடக்கா கேட்கக்கூடாது. இந்த 10 வழி வாழ பழகிட்டா எடக்கு முடக்கான சிந்தனைகளே முதல்ல வராது. வாழ்க்கை நிறைஞ்ச மன நிம்மதியோட ஒரு தெளிவுக்கு மாறுறத நாம் உணரலாம். இதை வைராகியமாக பின்பற்றணும். அதுதான் இதில் முக்கியம். இந்த 10 கட்டளைகளில் 10வது கட்டளையாக ஆண்டவன் நாமத்தை 108 முறை உச்சரிச்சிட்டு தூங்க போகணுன்னு இருக்கு இல்லையா? அந்த ஆண்டவன் நாமம் எதுன்னு சிலருக்கு கேட்க தோணும். ஏன்னா இஷ்ட தெய்வம்னு ஒன்று, குலதெய்வம்னு ஒன்று, இது போக ஒவ்வொருவரும் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமின்னு அவரவர் உணர்வு நிலைக்கேற்ப சுட்டி காட்டுற தெய்வங்கள்னு பல தெய்வங்கள் நம்மக்கிட்ட இருக்கே, இதில் எதை தியானிக்கிறதுன்னு கேட்கலாம். அவரவர் மனசு எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறதோ அதுதான் அவர்கள் தியானிக்க ஏற்ற நாமமாகும். ஆனாலும் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பொதுவான நாமம் இருக்குது. கோவிந்த நாமம் தான் அது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இதுதான் பெரியவருக்கே தியான மந்திரம். கோவிந்த நாமாவுக்குள்ள அநேக சிறப்புகளில் இன்னொரு சிறப்பு ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கும் மிக பிடித்த நாமம் இதுதான். ஆச்சாரியாலும் பஜகோவிந்தம் 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 அப்படின்னு 3 தடவை சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கார். ஒரு விஷயத்தை 3 முறை சொல்வதுங்கிறது சத்திய பிரமாணத்திற்காகன்னா கோவிந்த நாமமே சத்திய பிரமாணம்னு ஆயிடுறது. அதனால் பொதுவான இந்த கோவிந்த நாமத்தை எல்லோரும் சொல்லலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.